ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். பாடமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாடம் கத்துக்காட்டி என்ன பண்றது? வகுப்பறையில ஆசிரியர் நல்லா தான் பாடம் சொல்றாரு, சில மாணவர்கள் படிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னா நான் என்ன பண்றது? இந்த வழக்குகள் காங்கிரஸ் தோல்விக்கு ஒரு காரணம். இந்த வழக்கு தோல்விக்கு காரணம் சொல்ல முடியாது. இந்த வழக்கை உற்றி சித்தரிக்கப்பட்ட சித்திரம், அந்த நெரட்டிவ்னு சொல்றாங்களே ஆங்கிலத்தில், ஒரு சித்திரம் சில நேரங்களில் சில மாநிலங்களில் எங்களை பாதிக்கும். ஏன்னா மக்கள் மத்தியில் ஊடகங்கள் இதை பெரிதுபடுத்தி போடுங்க. நீங்க தான், வேற யாரு? அந்த வழக்கினுடைய உண்மையை தெளிவுபடுத்தாம அரசு சொல்றதையெல்லாம், அமலாக்கத்துறை சொல்றதையெல்லாம் பெரிதுபடுத்தி அதை பூதாகரமாக செய்தி வெளியிடுவதை மக்களை பாதிக்கத்தானே செய்யும். மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நேஷனல் ஹெரால்டு வந்து யாருடைய கஷ்டப்பட்டு இருக்கு, அது எப்படி இயக்கும், அதனுடைய டிரான்சாக்ஷன் எவ்வளவு பணியாற்றுவாங்க, இதை பற்றிலாம் கொஞ்சம் சொன்னால் மக்களுக்கு எதுவுமே. நேஷனல் ஹெரால்டு இன்னைக்கு டிஜிட்டல் பேப்பர் தான். வாரத்துக்கு ஒரு முறை பிரிண்ட் பேப்பர் வெளியிடுறாங்க. டிஜிட்டல், ஆங்கிலத்தில் ஹிந்தியில் டிஜிட்டல் பேப்பர் தான். அதற்கு சில குறிப்பிட்ட பணியாளர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் எனக்கு தெரியாது. ஆனால் டிஜிட்டல் பேப்பர் தயாரிக்கிறதுக்கு குறிப்பிட்ட நிருபர்கள் இருந்தால் போதும், ஆசிரியர்கள் இருந்தால் போதும். டிஜிட்டல் பேப்பர் நாள்தோறும் வெளிவருது. வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரிண்ட் பேப்பர் வருது. அதற்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஏதோ வருமானம் இருக்கு. பெரிய லாபமெல்லாம் கிடையாது, லாபமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். பெரிய லாபமெல்லாம் இருக்காது. நேஷனல் ஹெரால்டு வழக்கு ஜோடிக்கப்பட்டது என உறுதியாகிவிட்டது என ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.